ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இதுவரை யோகி ஸ்ரீராம் பாபா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருவை தேடி புத்தகம் மூலம் ஞான சிந்தனை. இன்றைய பகுதியில் தேடல் 1ஓட கடைசி வரியா குரு அவர்கள் ஒரு அறிவுரை கூறியிருப்பார். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அந்த வரி என்னன்னா, குருவை பின்பற்றி வாழ்வதே குருவை அடைந்ததற்குண்டான அர்த்தமாகும். இதுல பின்பற்றுவது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் உண்டாகுது. குருவை பின்பற்றுவது அப்படின்னா குரு வாழற மாதிரியே நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது குரு வாழற மாதிரி நம்மால வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுல கண்டிப்பா சிரமம் இருக்கும். உதாரணமா, பாபா தினமும் குளிப்பதில்லை. அந்த மாதிரி நம்மால தினமும் குளிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. அப்படின்னா பின்பற்றுவது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வெளிப்புறமா இல்லை உட்புறமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை, ஒரு செயலை அணுகும் பொழுது குரு எப்படி உட்புறத்தில் அணுகுகிறாரோ அதை போலவே நாமும் அனைத்தையும் அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குரு அவர்கள் சொல்ல வரார். அது குரு எப்பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்வாரு, அனைவர் மீதும் அன்பு வைக்கலாம், பற்று வைக்கக்கூடாது. அதாவது வி கேன் கிவ் லவ் பட் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. எப்போ நமக்கு ஒருத்தர் பேரில் அட்டாச்மெண்ட் அல்லது பற்று இருக்கோ அப்போ தான் அவங்க கிட்டேருந்து நமக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த விஷயத்தில் நம்ம குருவை பின்பற்றும் பொழுது குருவுக்கு பாரபட்சம் இல்லாமல் தன் எதிரி மீது கூட அன்பு இருக்கும். அதனால உட்புறமா நம்ம குருவை பின்பற்றும் பொழுது மட்டும்தான் நாம் குருவை அடைந்ததற்குண்டான அர்த்தம் அப்படின்னு ஆணித்தனமா இந்த இடத்துல எடுத்து சொல்றாரு. நாமும் இது போன்ற குருவை உட்புறமாக பின்பற்றி வாழ பழகி கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.